ஆரம்பமாகின்றது என்ன பறவை தோப்போடு கே சர்மா அவர்கள் வணக்கம் அண்ணா வாங்க. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான வணக்கங்களுடன் எண்ண பறவை இணைந்து கொள்ளப் போகின்றோம். இன்று எண்ண பறவை 139 என்று நினைக்கின்றன. இலக்கத்தை போட நானும் போட இல்லை, நான் தான் நீங்கள் போட்டு வைங்கோ. நான் போட்டு மறந்துட்டேன். இலக்கு இப்போதான் ஞாபகம் இலக்கம் போட வேண்டும். 139 என்று நினைக்கின்றேன். 130 மட்டும்தான். ஆனால் ஜேனடேசன் 2006 கவிதை சொன்னீர்கள். ஜேனடேசன் உங்களுடைய கவிதை 2000 சொன்னீங்கன்னா என்ன எவ்வளோ பெரிய விடயம் என்ன அது எனக்கு கவிதைகள் எழுதுவது. எனவே இப்படியான விடயங்கள் எல்லாத்துக்கும் இந்த பாமுகம் லண்டன் தமிழ் ஃபர்ஸ்ட் ஆடியோ இவையெல்லாம் சேர்ந்து செய்யும் பணி என்பது மிகப்பெரிய பணி. அதுக்கு முதல் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் என்ன பறவை நான் ஷேர் பண்ணுறேன். சரியா உங்களுக்கு? சரிங்க. இன்னொரு புதிய பாடகி இரண்டு புதிய பாடகையை அறிமுகமாக்கி இருக்கிறோமா? இவை 2 பேரும் தான் பாடப்போம். சரி பார்ப்போம், யாருன்னு கேட்போம். பாலைவனத்திலே வருவாயா, பாலையூற்றினால் வருவாயா, பாதி வயசிலே பாடசாலையில் வாத்தி வடிவிலே வருவாயா. பாலைவனத்திலும் இருப்பேனே, பாலை ஊற்றினால் வருவேனே, பாடசாலையில் பாட நேரத்தில் மாறி மாறி நான் வருவேனே. நாள்தோறும் ஒரு முறையாவது பாமுகம் வந்து போவாயா, நான் சொல்லும் இதயத்துக்கெல்லாம் துணையாய் நின்று போவாயா. நான் என்று பாமுக உறவு ஒன்றும் செய்ய முடியாதே, நான் கொண்டு சேர்க்கும் விடை நிறைவாமே. நீ என்ன பழசா புதுசா உருவத்தில் மலையளவா, பரம்பரையில் செல்லும் உண்மை அளவாக இருந்தால் நன்மை. காலங்கள் மாறும் போது நீயும் மாறி போவாயா, காலங்கள் மட்டும் மாறும் இந்த அளவு மாறாதே. பாசமும் அன்பும் காதல் எல்லாம் உன்னை படுவாரா, பாதியில் பிரிந்து போகும் நட்பில் கூட இருப்பாயா. பாசமும் அன்பும் காதல் எதுவும் எனக்கு தெரியாதே, என்னை நீ கொடுக்கும் போது அவற்றில் மேலும் தெளிவாமே. உன்னை நான் கண்டு கொள்ள கண்முன்னே வருவாயா, என் பேரை சொல்லும் போதே உன்னே இருப்பேனே. காற்றிலா கடலா மலையா வீடு சொல்வாயா, அன்பே நான் சொல்வேன் ஒன்றை உன் அருகில் வாழ்வேனே. பாலைவனத்திலே வருவாயா, பாலையூற்றினால் வருவாயா, பாதி வயசிலே பாடசாலையில் பாத்தி வடிவிலே வருவாயா. பாலைவனத்திலும் இருப்பேனே, பாலை ஊற்றினால் வருவேனே, பாடசாலையில் பாட நேரத்தில் மாறி மாறி நான் வருவேனே. வாழ்த்துக்கள் 2 பாடகிகளுக்கும், செல்வியக்காவுக்கும் வனிதா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு, சூப்பர். அழகா இருந்தது உண்மையில். இது செல்லி நித்யானந்தன் அவர்கள்
ஒரு குரல் நெதர்லாந்து, இன்னொருவர் வனிதா லண்டன்ல இருந்து. நினைக்கிறேன் வாணிமோன் அவர்களுக்கு அவரை தெரிந்திருக்கும். தெரியுமா? வனிதா அவர்களை நன்றாக தெரியும். நினைக்கிறேன் அவருடைய மகள் பாமுகத்தில் இணைந்திருப்பார்னு நினைக்கின்றேன். வேறு நிகழ்ச்சிகள் பொன்மாலை பொழுதுகள் தான் பாடியிருப்பார். அது அல்ல பாமுகத்தில் வர இல்லை பாமுகத்தில் ஆனால் பொன்மாலை பொழுதுகளில் பாடியிருப்பார் அவர். 500வது பொன்மாலை பொழுதிலும் அவர் பாகியஸ்ரீயோட குழுவில் வந்து பாடினவர். துளசிகா அவருக்கு பேர், உங்களுக்கு தெரிந்திருக்கும். மிக்க நன்றி. இது என்ன விடயம் என்றால், முதலில் இது இந்த இருவர் பாடுவதற்காக நான் தெரிவு செய்தேன். ஒன்று செல்வி அவர்களும், இன்னொன்று வந்து நகுலவதி அவர்களும். நகுலவதி அவர்களுக்கு அனுப்பினோம். பிறகு அவருக்கு குரல் பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, முடியலன்னு சொல்லிட்டார். அதன் பிறகு இன்னொரு பாடகியும் கேட்டேன். அந்த பாடகிக்கு கொஞ்சம் வேலை கூடி போச்சு. சிரிச்ச பாடகி, இப்போ சிரிச்ச அவர் தானே வேலை கூடி போச்சு பாடகி. உண்மையில் தானேண்ணா, இன்றைக்குமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இந்த முறை நான் அடுத்த முறை ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் என்னுடைய பாடல போடலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போது திடீரென்று வனிதாவின் ஞாபகம் வந்தது. ஓகே, நல்ல விஷயம். அப்போ வனிதாவோட கேட்டேன். உடனடியாக வனிதாவை பாடி தந்து விட்டார். இதில் என்ன விட என்றால், இந்த நடுவில் செல்விக்காக வனிதா குரல் கொடுத்திருப்பார். 2 வரி இவர் பாடியது எனக்கு வரவில்லை. அப்ப நான் வனிதாவுடன் கேட்டேன், இவருக்கு குரல் கதை கேட்க இரும்பி கொண்டிருந்தார் செல்வியனுடன் பேசும்பொழுது. இப்ப வனிதா கேட்கிறாரோ அதை கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க. உண்மையில அவர் இப்ப நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து உடல் பெரிய கொஞ்சம் உடம்பு சரியாம படுத்திருக்காரு. அவர் வேலைக்கும் போற இல்லை. இப்ப கேட்டா நல்லா இருக்கும். இப்ப நான் கேட்ட என்னோட குரலை கேட்டீங்கன்னால அவர் மாதிரி இருக்காது அவருக்கு. அவர் ஊக்கப்படுத்த வேண்டும், உடம்பு சரியில்லாம கவலையா இருக்க வேணும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் பாட வைத்தேன். அவர் வந்து வேலையை விட்டு வீட்டுல படத்திருக்க உடம்பு சரியில்லைன்றதா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார் அவர். அப்ப அவருக்கு மனம் சரியா ஒரு மன அழுத்தம் இருக்கும் என்பதற்காக அந்த பாட வச்சு உங்களுக்கு நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள். உண்மையில அவரை கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆக்க வேண்டும் என்பதற்காக தான் பாட கொடுத்தேன். அவருக்கு கேட்பாரா செய்ய சொல்லியிருந்தேன். அவருக்கு அப்புறம் ஒருத்தர் அனுப்பி விடுங்கள். அடுத்த பாடகிகள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். அவருக்கு இப்போ பாட சரியான விருப்பம், ஆனால் ஏன் வெளியில் வரான்னு தெரியல. மற்ற ஜெயநாதன் அவர்களும் இப்போ இதில் மற்ற எல்லாரும் பாடிட்டேன். நாங்கள் 3 பேரும். ராஜினி பாடி இருக்கிறார், அவரும் பாடி இருக்கிறார். தனிப்பாட்டு பாடினவர், அவர் தெரியாதவர். அவரும் பாடுவார். இப்போ ஓகேண்ணா, நான் ரெடி. இப்போ நான் வரியை வாசிக்கிறேன், ஒருக்கா பாருங்க. எல்லாரும் வரியெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. எல்லாம் விளங்கி இருக்கா பார்த்தவங்களுக்கு. வரியோட வாசிக்கிறேன், ஒரு முறை எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. வரி வந்து, பாலைவனத்திலே வருவாயா, பாலை ஊற்றினால் வருவாயா. பால் குடிக்கிற பாலா, பாலை ஊற்றும் போது வருவாயா. பாதி வயதிலே பாடசாலையில் வாத்தி வடிவிலே வாத்தியான ஆசிரியர் சொல்றாரா, வாத்தியார் வடிவிலே, வாத்தி வடிவிலே வருவாயா. பாதி வயசிலே பாடசாலையில் வாத்தி வடிவிலே வருவாய். இந்த பாதி வயசு அதெல்லாம் அது இதுக்காக கொண்டு வந்தோம். பாதி வயசுல எந்த வயசுலயும் பெறும். அது இது அந்த வரிக்காக கொண்டு வந்ததான். பாலைவனத்தில் வர முடிஞ்சது. அடுத்தது, நாள்தோறும் ஒரு முறையாவது பாமுகம் வந்து போவாயா. நான் சொல்லும் விடயத்துக்கெல்லாம் துணையாய் நின்று போவாயா. கேள்வி. பதில், நானின்றி பாமுக உறவுகள் ஒன்றும் செய்ய இயலாதே. நான் கொண்டு சேர்க்கும் விடயம் ஒழுங்காயிருந்தால் நிறைவாமே. நீ என்ன பழசா புதுசா, உருவத்தில் மலையளவா. கேட்கிறார். பதில், பரம்பரை சொல்லும் என்னை அடவாக இருந்தால் நன்மை. சொல்ற பதில், காலங்கள் மாறும்போது நீயும் மாறி போவாயா. காலங்கள் மட்டும் மாறும், எந்த அழகு மாறாது. அடுத்தது, பாசமும் அன்பும் காதல் எல்லாம் உன்னை தொடுவாரா. பாசம் அன்பு காதல் எல்லாம் உன்னை தொடுவாரா என்று கேட்டிருக்கிறார். பதில் வந்து, பாதையில் பிரிந்து போகும் மணிக்கொள். 2வது கேள்விதான், பாதையில் பிரிந்து போகும் நட்பில் கூட இருப்பாயா. கேள்வி வந்து, பாசமும் அன்பும் காதல் எல்லாம் உன்னை தொடுவாரா, பாதையில் பிரிந்து போகும் நட்பில் கூட இருப்பாயான்னு கேட்கிறார். இவர் சொல்றாரு, பாசமும் அன்பும் காதல் எதுவும் எனக்கு தெரியாதே. இவருக்கு என்ன கூட தெரியாது, ஆனால் என்னை நீ கொடுக்கும் போது அவற்றில் மேலும் தெளிவாமே. தெளிவு இதை கொடுத்தா நீங்க இந்த பாசம் அன்பு காதல் நட்பு எல்லாம் தெளியும் என்று சொல்றாரு. இவர் தெளிவாக இருக்கும் என்று சொல்றார். உன்னை நான் கண்டுகொள்ள கண் முன்னே வருவாயா. என் பெயரை சொல்லும் போது உன் முன்னே வருவேனே என்று சொல்றார் அவர். காத்திலா கடலா மலையா உன் வீடு சொல்வாயா. அன்பே நான் சொல்வேன் ஒன்றை உன் அருகில் வாழ்வேனே. முடிச்சுட்டேன். சொல்றேன் நான். டக்குனு கேள்வியை பதிலே கேட்டுருந்தீங்க நீங்க. கொஞ்சம் வேலையை கொடுங்க.
வணக்கம். உங்களுக்கு ரெண்டு பாட்டுக்கும் பாடிய வாழ்த்துக்கள். நான் ஒளி என்று சொல்லி பார்க்குறேன். சத்தமா வெளிச்சமா? வெளிச்சம் இல்லை, சத்தம். சத்தம் சொல்றதா ராஜினி அல்போன்ஸ். ஆமா. வணக்கம் ஜெர்மானா. வருவாயா? பாலை ஊற்றினால் வருவாயா? வணக்கம் ஜெர்மானா. வணக்கம். நீங்க பாடைக்கு உங்களுக்கு பதில் ஏதாவது தோன்றுச்சுதா? நான் குரல் என்றுதான் நான் நினைச்சு பார்த்தேன். குரல். நானும் குரலைத்தான் எடுத்து வந்தேன். வணக்கம் சர்மா அவர்களே, நான் வார்த்தை என்று சொல்றேன். வார்த்தை சொற்கள். நான் சத்தம் என்று சொல்லுவேன். சத்தம். இந்த பாமுகம் அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னா, பாமுகத்துக்கு வந்து போவாயாவா? நாள்தோறும் ஒரு முறையாவது பாமுகம் வந்து போவாயா என்று கேட்குறீங்க. வரும். அப்போ வர இல்லை இது வரைக்கும். வரும். அதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியும். அது வரேன்னா, நாள்தோறும் ஒரு முறையா பாமுகம் வந்து போவாயா, நான் சொல்லும் விடயத்துக்கெல்லாம் துணையின்று போவாயா? சத்தம் என்று சொல்றேன். சத்தம். ஓகே, வரணும். அடுத்தது, நான் இன்றி பாமுக உறவுக ஒன்றும் செய்ய இயலாதே, நான் கொண்டு சேர்க்கும் விடயம் ஒழுங்காய் இருந்தால் நிறைவாமே. அப்ப நான் பாமுகம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றேன். அப்படின்னா என்னன்றதா? சத்தம் யார் சொன்னது? ஜானடேசனா? இல்ல, நான் வார்த்தை சொன்னேன். நான் என்று இல்லாவிட்டால் பாமுகம் இயங்காதுன்னு சொல்றீங்களா? ஓகே, ராஜினி போஸ் ஒலி சொல்லிட்டு இருக்கிறார். செல்வி நித்யானந்தன் குரல் சொல்லியிருக்கார். ஜானடேசன் வார்த்தை சொல்லியிருக்கார். நேவிஸ் சத்தம் மட்டும் சொல்லியிருக்கீங்களா? என்ன? நான் இன்டர்நெட் சொல்றேன், வைஃபை சொல்றேன். இன்டர்நெட் வைஃபை அதான் இயங்காது. இல்லை அது சும்மா சொல்றேன். இப்போ பாமுகத்து வந்து போவாயாண்டுக்குல்ல இல்ல கேட்கிறேன். நீ ஒரு முறை பரிவாத கேட்கிறாரு. ஒரு முறை வருமா, 10 வருடம் வருமா, ஃபுல்லா வருமானலாம் வேற விஷயம். இல்ல கேட்கிறேன். ஒலியும் வரும் தான், ஒலி என்றும் சொல்லலாம். ஒலி வருவாய் காற்றோட எல்லா வரைக்கும் வருதா? எல்லா வரைக்கும் இப்போ ஒத்து வருதா ஒலின்றது? பாலைவனத்திலே வருவாயா, பாலை ஊட்டினாலே வருவாயா? இது எல்லாத்துக்கும் அப்படி வரும். பிறகு பாசமும் அன்பும் காதல் எல்லாம் உன்னை தொடுவாரா, பாதையில் பிரிந்து போகும் நட்பில் கூட இருப்பாயா என்றதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, பாசம் அன்பு காதல் எல்லாம் எனக்கு தெரியாது, என்னை நீ கொடுக்கும் போது அவற்றில் மேலும் தெளிவாமே. இதுக்கு அப்படி இந்த ஒலி, சத்தம், குரல், வார்த்தை, வைஃபை எல்லாம் அப்படி ஒத்து வரும். வராது. சமைச்சு கொண்டிருக்கணும். அது நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் கரண்டியை கொத்தன காலையில இருந்து கொத்துறாரு. நான் நவுலாத் இல்ல. வணக்கம் வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீங்க? நான் சத்தம் என்று சொல்லி பார்க்கிறேன். உங்களுக்கு பொருள் ஓகே ஆயிடுச்சதோ? பொருள் ஓகேயா இருக்குது, சத்தம் இல்லாம ரேடியோ அவர் அதை கேட்க இல்ல, குரல் ஓகேயான்னு கேட்கிறார். ஓ, குரலா கொஞ்சம் கொஞ்சம் முக்காசு சரி வந்துட்டு. பாதி வழியில ஒரே பாலைவனத்திலே பாலை பாலைவனத்திலே வருவாயா, பாலை ஊற்றினாலும் வருவாயா? அண்டா பாம்போ பாலை ஊத்தினா பாம்பு தான் வரும். பாம்பு வரும். வீட்டுக்குள்ள கிணத்துல ஊத்துனா இல்ல, அதான் பாலைவனத்துல பாம்பு வராது. சில பாம்பு பாலை ஊத்தினா வருவையோ பாம்பு வரும். கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல. நான் நுரைதான் எடுத்தேன். நுரை வராது. அப்புறம் ஆடைய வச்சிருக்கிறேன். ஆடை இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப என்னன்னா, பாதி வயதிலே பாடசாலையில் வாத்தி வடிவிலே வருவாயா? நான் வருதான்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப பிரம்பு 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 சொல்லலாம். தூர்த்து இருந்தார் சொல்றது தண்ணி என்று மெட்டாளர். நான் நீர் ஆல்ரெடி பதில் முதல் வந்துட்டல போன கண்ணீர் சொன்னவா? கண்ணீர் கண்ணீர். ஓகே, நான் நீர் என்று சொல்றேன். எழுதி வச்சிருக்கிறேன். தண்ணீர் ஏற்கனவே இந்த தண்ணி அதுகள் எல்லாம் வந்துட்டுதான் அவருடைய அந்த
இந்த அது திருப்பியும் வரும். ஏற்கனவே பதில் ஒரு அந்த அதுக்கான ஒரு பதில் ஒரு இல்ல பாடம் பாத்தி உண்டு. வடிவில வரும். அப்ப பாதி வடிவில மாத்தி பாத்தி வடிவில வருவாயண்டா ஆடுறது பாத்தி வடிவில வருது. வாத்தி வடிவில இது என்ன வைஃபை வருமா, இல்ல சத்தம் வருமா, பிரம்பு வார்த்தை வருமா, குரல் வருமா, நீர் வருமா? பிரம்பு சொல்றேன். நீரைத்தான் சொல்றேன். கம்பு கம்பு. அது வாத்தி வடிவில வராது, வாத்தி கொண்டல வருவேன். அப்ப போன் சொல்றேன், கைத்தொலைபேசி எழுதி வச்சு கொள்றேன்னா கல்வி என்று எடுக்கலாமாண்டா பாருங்க. கல்வி கல்வி. என்று எடுத்து பாருங்க. அது பாலைவனத்துக்கும் பாலை ஊத்துனதுக்கும் கல்விக்கும் அதுதான் ஆ. அங்கேயும் படாது. நான் கைத்தொலைபேசியை சொல்றேன். மைக்கு இப்ப அதான் இந்த வாத்தியா வருது எல்லாம் அதில் படிக்கலாம். ம். பாலைவனத்துல நான் சொல்லுகிறேன் நடை என்று நடை. நடக்கிறது. ஓ, நீர் பாலை விட்டுனால் வருவானா மற்ற நீராத்தான். நட்புகளுக்கும் வரும் அது. அதான் நட்புகள். அந்த நட்பு என்று சொல்ற அந்த வரிய ஒரு திருப்பி பாடிங்க. அந்த பெரிய வாசிக்கவோ ஆமா. நட்புகள் போவாதோ இங்க இருக்குது. ஆனந்தி, நீ என்ன படைச்சா காணல? பாசமும் அன்பும் காதல் எல்லாம் உன்னை தொடுவாரா? பாதியில் பிரிந்து போகும், அதாவது பாதியில் பிரிந்து போகும் நட்பில் கூட இருப்பாயா? அப்ப போன் கேள்வி கேட்கிறேன். தொலைபேசி நான் சொல்றேன், கைத்தொலைபேசி. தெரியும். இப்ப பாசம் அன்பு எல்லாம் உன்னிட்ட வருமானு கேட்கிறார். பாதியில் பிரிஞ்சா முதல் போற ஒரு விஷயம். நட்பில கூட இருப்பியான்னு கேட்கிறார். அதுக்கு வேற என்ன சொல்றாருன்னா, பாசம் அன்பு காதல் எதுவும் எனக்கு தெரியாது, என்னை நீ கொடுக்கும் போது அவற்றில் நானும் தெளிவாமே. அதை சரியா நான் கொடுக்கும் போதுதான் தெளியும் என்று சொல்றாரு. தெளிவாக இருக்கும், கிளாரிட்டி அங்கதான் இருக்குன்னு சொல்றாரு. ஓகே. என்னதான் கிளாரிட்டி? அப்ப மின்சாரம் வந்து கைத்தொலைபேசி நான் சொல்றேன். அது நீங்க வாங்கி கேண்டியா கிடக்கும், அப்புறம் நீங்க அதுக்குள்ள போடுறீங்க. நட்பும் பாசம் எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுத்துட்டா சரியும் இல்ல அப்படியே நண்பர் அப்படியே போக வேண்டியது. ஈஸ்வரன் சொல்ற இந்த ஏக்கம், ஏக்கம், ம், ஏங்குதல். ஆமா. நான் கைத்தொலைபேசி அமைச்சிருக்கேன். ஏனண்டா அது நான் பாதியில் நட்பு போனாலும் அவர்கள் அது தெரிஞ்சது வந்தது போனது ஃபோட்டோ எல்லாம் அந்த ஃபோன்லேயே இருக்கும். ம். அதை வச்சு நான் நீரைத்தான் சொல்றேன். தண்ணீரோ நீரோ நடை என்று சொன்னது இல்லையா? நடை இல்ல, நடை இல்ல, அப்ப செய்கை சொல்லி பார்க்கிறேன். செய்கை, செயல்பாடு. செய்கை, ஆமா. ஒருவரோட செயல்பாடு, ஒரு வேலை செய்கிறது. அப்படி நான் கேமரான்னு சொல்லி பாக்குறேன். எல்லாத்தையும் கேமராவில இழுக்குறோம். நீங்க சொல்றது இதெல்லாம் இல்ல வீடியோ மைக்குத்தான கூட கையில வச்சிருந்தார்கள். மைக்கு மைக், மைக்கை என் ஃபோனும் வச்சிருந்தார் தானே. இது இல்ல ட்ரெயின். அதான் மைக்கும் வச்சு கொண்டு திருப்பி இருக்க பாட்டை பிளே பண்ணுவாப்ப. ம். பாருங்க. இந்த பாடினாக்களுக்கும் ஒரு வாய்ப்பு திருப்பி திருப்பி கொடுக்கணும். என்ன பாலைவனத்திலே வருவாயா, பாலையூற்றினால் வருவாயா, பாதி வயசிலே பாடசாலையில் வாத்தி வடிவிலே வருவாயா. பாலைவனத்திலும் இருப்பேனே, பாலை ஊற்றினால் வருவேனே, பாடசாலையில் பாட நேரத்தில் மாறி மாறி நான் வருவேனே. நாள்தோறும் ஒரு முறையாவது பாமுகம் வந்து போவாயா, நான் சொல்லும் இதயத்துக்கெல்லாம் துணையாய் நின்று போவாயா. நான் என்று பாமுக உறவு ஒன்றும் செய்ய முடியாதே, நான் கொண்டு சேர்க்கும் விடை நிறைவாமே. நீ என்ன பழசா புதுசா உருவத்தில் மலையளவா, பரமரையில் செல்லும் என்னை அழகாக இருந்தால் நன்மை. காலங்கள் மாறும் போது நீயும் மாறி போவாயா, காலங்கள் மட்டும் மாறும் இந்த அளவு மாறாதே.
அன்பும் காதல் எல்லாம் உன்னை தொடுவாரா? பாதியில் பிரிந்து போகும் நட்பில் கூட இருப்பாயா? பாசமும் அன்பும் காதல் எதுவும் எனக்கு தெரியாதே. என்னை நீ கொடுக்கும் போது அவற்றில் மேலும் தெளிவாமே. உன்னை நான் கண்டு கொள்ள கண் முன்னே வருவாயா? என் பேரை சொல்லும் போதே உன்னே இருப்பேனே. காற்றிலா கடலா மலையா வீடு கொள்வாயா? அன்பே நான் சொல்வேன் ஒன்றை, உன் அருகில் வாழ்வேனே. பாலைவனத்திலே வருவாயா? பாலையூற்றினால் வருவாயா? பாதி வயசிலே பாடசாலையில் பாத்தி வடிவிலே வருவாயா? பாலைவனத்திலும் இருப்பேனே, பாலை ஊற்றினால் வருவேனே. பாடசாலையில் பாட நேரத்தில் மாறி மாறி நான் வருவேனே. சரி, நான் மாத்துறேன். சைகை அல்லது தொடுதல். செய்கை இல்லைன்னா தொடுதல் தொடுதல் தொடுதல். நான் செயல் செயற்பாடுன்னு தான் நான் சொன்னேன். ராஜினி சூரிய ஒளி. சூரிய ஒளி யார் சொல்றது? ராஜினி. ராஜினி. இதில் வந்த பதில் பிழையா இருந்தால் அதுகளுக்குள்ள வராவிட்டால் இணைப்பு என்று சொல்லுவேன். இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு தானே வராதான்ட்டு. இப்போ திரும்ப சொல்லி தந்து கேட்குறேன். இல்ல, இல்ல, அது ஒன்று சொல்லல தானே இன்னும். சொல்லிட்டேன். இப்போ சொல்லு. ஒன்றும் வராது. இணைப்பு சொல்லி பார்க்கிறேன். காற்று மரம், காற்று இணைப்பு செய்கை வராதா? செய்கை செயல்பாடு வராதா? செய்கை செயல்பாடு வராது. நீ சொல்ற மாதிரி பிள்ளையாட்டா பிள்ளைன்னு சொல்லிடுறேன்னா அப்படி சொல்லும். அப்படி செய்வோமா? நீர் ஈஸ்வரன் நான் சொன்ன பதில் புல. நீர் வராதோ? வைஃபை தொலைபேசி எல்லாம் புல. இணைப்பு அந்த பக்கம் போய் வராது. இல்ல. இப்போ சைகை தொடுகை சைகை தொடுகை இல்ல. இல்ல. நீர் தண்ணி என்ன விஷயம் வேண்டா அவர் ஒன்று சொல்றாரு. என்ன கேள்வி கேட்கிறாருண்டா, உன்னை நான் கண்டுகொள்ள கண் முன்னே வருவாய், என் பெயரை சொன்னால் போதும் முன்முன்னே இருப்பேன்னு. என்ன சொல்றார்? பாசம் எங்க ஒரு கேள்வி வருது. நீ என்ன பழசா புதுசா உருவத்தில் மலையளவா? சரியா என்ற கேள்விக்கு பரம்பரை சொல்லும் என்னை அளவாக இருந்தால் நன்மை. காலங்கள் மாறும்போது நீயும் மாறி போவாயா? காலங்கள் மட்டும் மாறும், எந்த அழகு மாறாதே. இதுல உருவம் இல்லை என்றதை இங்க நான் இங்க சொன்னா நான் கேட்ட சொன்னா அப்ப தண்ணி உருவம் இல்லைன்றீங்க என்ன? உருவம் இல்லை. தண்ணி ரெண்டு பேரும் உருவத்தில் மலை அளவான்னு கட்டத்துக்கு அவர் அளவாக இருந்தா நன்மைன்னு சொல்லியிருக்காரு. நான் காற்று சொல்றேன். நானும் காற்று தான் சொன்னேன். அப்ப இது காற்று எங்க பொருந்தாதுன்றத பாப்போம். எங்க பொருந்தா நிழல் சொல்றேன். நிழல். ஓகே. பாசம் அன்பு காதல் எல்லாம் உன்னை தொடுவாரா? இதுக்கும் காற்றுக்கும் என்ன சம்பந்தம்? காற்றுல மெல்லிய காற்று தண்டல் காற்று எல்லாம் இருக்கு தானே. வாடை காற்று எல்லாம் இருக்கு தானே. பாசம் நீர் எடுத்துக்கினா பாசம் அழுகினம் கண்ணீரா வரும். நீரெல்லாம் நான் நிக்கிறேன் பாப்போம். இப்ப பாலைவனம்ன்றது ஒரு ஒரு இந்த ஒரு 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 சூடான நிலம். அதுல காற்று வந்தால் அப்படி இருக்கும். பாலைவனத்துல வறட்சி தானே, நீர் இல்ல. அந்த வறட்சிக்குள்ள ஒரு காற்று வந்தா சூப்பரா இருக்கும். இல்ல, இப்ப பாலைவனத்திலும் இருப்பேனே என்று தானே பாலிலும் வருவாயுன்னா ராணிமோகன் காற்றுன்றது பிடிவாதமா இருக்கீங்களோ? அப்ப வாத்தி வடிவிலே வருவேன் என்பதற்கும் காற்றுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வாடகை காற்று அந்த காற்று இந்த காட்டுல வாத்தி பாடசாலை ஆசிரியர், பாடசாலை வாத்தியார். பாடசாலையில வாத்தியார் வடிவிலும் நான் வருவேன். வாத்தியாருக்கும் காற்றுக்கும் என்ன சம்பந்தம்? சில வேளை அந்த வாத்தி போடுற பெர்ஃபியூம் அந்த காத்துல வாசம் வரும்.
வாணி காற்றுள்ள போதே தூக்கிக்கொள். மாற்றி சில நேரம் பர்ஃபியூம் போடுவது தானே பண்ணும். அப்போ அந்த காற்றுல வரும் பின்ன அந்த பர்ஃபியூட வாசம் அப்போ இவர் தான் 2 அடையாளம் காட்டுறது. சர்மாண்ணா மாத்தி சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ளு. மூச்சு மூச்சு சொல்லி பாக்குறேன். மூச்சு மூச்சு மூச்சுன்றது வந்து நீங்க சொல்ற காத்து சொல்றீங்களா அவ்வளவு சுவாசத்தை சொல்றீங்க? சுவாசம் சுவாசம் மூச்சு. சுவாசம் மட்டும் பாலவனத்துக்கும் பாலுக்கும் சுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம்? தானே வாழவனத்துக்கு சுவாசம் பண்ணும் தானே. சர்மாண்ணா சர்மாண்ணா மூச்சு சொன்னதே நீ பேச்சென்று சொல்ல வேண்டிய அடுத்தது. இல்ல மூச்சும் இல்ல மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல. அதான் அப்ப முடிஞ்சதால் மூச்சு பேச்சு இல்ல. அந்த பாட்டு ஜோதி அமர்ஜனும் பாலவனத்தில் பாடினும். காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக போக கதவை திறப்பாய். இல்ல இது பாத்தியின் அந்த இதுக்குள்ள அந்த வரிக்குள்ளதான் பாயிண்டே இருக்கு. இப்ப என்ன விஷயம் வேண்டா இவ்வளவு பேரும் சொன்னதுக்குள்ள பதில் வந்துட்டு அப்ப நீங்க அந்த சொன்ன யாருக்கு யோசிச்சு பாருங்க என்ன பதில் சரியானு நீங்களே உங்களுக்கு சொல்லிடான்னு. நான் சொன்னது பதில் தான் எனக்கு சரி. திருப்பி ஒருக்கா ஃபுல்லா வாசிக்கிறேன்னா திருப்பி ஒருக்கா வாசிக்கிறேன்னு பாத்துக்கொள்ளுங்க. ஸ்டார்ட்ல இருந்து வாசிக்கிறேன்னா பாலைவனத்திலே வருவாயா பாலை ஊற்றினால் வருவாயா பாதி வயசிலே பாடசாலையில் வாத்தி என்றது வாத்தியார சொல்றேன்னா வாத்தி வடிவிலே வருவாயா பாலைவனத்திலும் இருப்பேனே பாலை ஊற்றினால் வருவேனே பாடசாலையில் பாட நேரத்தில் மாறி மாறி நான் வருவேனே நாள்தோறும் ஒரு முறையாவது பாமுகம் வந்து போவாயா நான் சொல்லும் விடயத்துக்கெல்லாம் துணையாய் நின்று போவாயா நானின்றி பாமுக உறவுகள் ஒன்றும் செய்ய இயலாதே நான் கொண்டு சேர்க்கும் விடயம் ஒழுங்காய் இருந்தால் நிறைவாமே நீ என்ன பழசா புதுசா உருவத்தில் மலையளவா பரம்பரை சொல்லும் என்னை அளவாக இருந்தால் நன்மை காலங்கள் மாறும் போது நீயும் மாறி போவாயே காலங்கள் மாறும் போது நீயும் மாறி போவாயா காலங்கள் மட்டும் மாறும் எந்தன் அழகு மாறாதே. பரம்பரை எண்ணெய்க்குள்ள வாடை காத்து கச்சாங்காற்று தன்ற காற்று இப்படி பல காற்றுகள் இருக்கല്ലോ பரம்பரை தானே. சரி பாப்போம். அடுத்தது பாசமும் அன்பும் காதல் எல்லாம் உன்னை தொடுவாரா பாதியில் பிரிந்து போகும் நட்பில் கூட இருப்பாயா பாசமும் அன்பு காதல் எதுவும் எனக்கு தெரியாதே என்னை நீ கொடுக்கும் போது அவற்றில் மேலும் தெளிவாமே உன்னை நான் கண்டுகொள்ள கண்முன்னே வருவாயா என் பெயரை சொன்னால் போதும் உன் முன்னே இருப்பேனே காத்திலா கடலா மலையா உன் வீடு சொல்வாயா அன்பே நான் சொல்வேன் ஒன்றை உன்னருகில் இருப்பேனே. நான் காட்டுதான் ஓகே. இப்ப மூச்சு காற்றுன்னு சொல்லிங்க. மூச்சுன்றது வாத்தி வடிவில் வருவாயா என்று எப்படி வாத்தியார் எப்படி மூச்சா வருவார்? மூச்சு இல்ல மற்ற என்ன சொன்னீங்க இன்னொன்று மற்ற காத்தா காத்தும் இல்லை என்ன வாத்தியார் காற்றா வர போறது இல்லை என்ன அப்படி வேணா வச்சுக்கொள்ளலாம். நீங்க அப்படி வேணா வாத்தியார் வரைக்கும் நாங்க சுடுதண்ணியா இருப்போம் வேணா வச்சுக்கொள்ளலாம். அப்ப காத்தும் இல்ல காத்தும் இல்ல சுடுதண்ணியும் இல்ல சுடுதண்ணியும் இல்ல மூச்சும் இல்ல. ஆனா ஏற்கனவே பதில் வந்துட்டு அப்ப சொல்லுங்க பதில் என்னன்னு எல்லாரும் ஓகேயா? ஓகே. இன்றைக்கு வின்னர் வந்து ராஜினி அல்போன்ஸ். சூரிய வெளிச்சமா இல்ல இல்ல ஒலி ஒலி சத்தம் ஒலி என்றதான் சொன்னவர். அப்ப நாங்க சத்தம் சொன்னோம். ஒலி என்றா சத்தம் தானே. எல்லாம் ஓகே. ஆனா முதல் சொன்னது ராஜினி தான் ஃபர்ஸ்ட் சொன்னவர் ஒலி என்றா. நாங்களும் சத்தம் சொன்னோம். வாழ்த்துக்கள் ராஜினி. நான் நினைக்கிறது சர்மானா இப்படி கஷ்டமா கொண்டு வர சரி வருது இல்லையாண்டு எனக்கு இல்ல ராஜினி என்ற கொலையா சொல்லிட்டு அதே நேரத்துல ஜெயநாடேசன் எப்பவுமே சொல்லிட்டு அவரும் சொன்னவர் வேறு யார் ஒலி சொன்னு வார்த்தை என்று ஜெயநாடேசன் நகுலா அவர்களும் வந்து சொல்லியிருக்கார் சத்தம் மட்டும் சொல்லி இருக்கிறார். அப்படி நான் இந்த வரிகளுக்கு பொருந்து என்று சொல்றேன்னா
சரியா? பாலைவனத்தில் வருவாயா, பாலை ஊட்டினா வரும். இது உங்களுக்கு பாலைவனத்துல உங்களுக்கு தெரியும், காத்து வரைக்கும் சத்தத்துல வரும், அந்த சத்தம் வரும். ஒலி இருக்கு. பாலை ஊற்றினா பால் ஊற்றியாக சத்தம் பெறும் உங்களுக்கு, கிளக்கிளக்கிளக்கிள சத்தம் பெறும். அது தெரியும் உங்களுக்கு. அடுத்தது, நாள்தோறும் ஒருமையாக பாமுகம் வந்து போவாயா. பாமுகம் என்றது வந்து சத்தம் இல்லாட்டிக்கு ஒன்றும் பிரயோசனம் இல்லை. என்ன சொல், நான் இன்றி பாமுக உறவு ஒன்றும் செய்ய முடியாது, நான் கொண்டு சேர்க்கும் விடயம் ஒழுங்காய் இருந்தால் நிறைவாமே. சத்தம் சரியா இருந்தால் நிறைவா இருக்கும் என்று சொல்றாரு அவர். நீ என்ன பழசா புதுசா உருவத்தில் மலை அளவா, பரம்பரை சொல்லும் என்னை அளவாக இருந்தால் நன்மை. அப்ப இவர் பெருசா சின்ன கேட்க என்னுடைய ஒலி அளவு அழகா இருந்தா தான் எல்லாத்துக்கும் நன்மைன்னு சொல்றார். காலங்கள் மாறும்போது நீயும் மாறி போவாயா. காலங்கள் எல்லாம் மாறி போகும், ஆனா ஒலி என்றது அப்படி நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்றாரு. பாசமும் அன்பு காதல் எல்லாம் உன்னை தொடுவாரா, பாதையில் பிரிந்து போகும் நட்பில் கூட இருப்பாயா. பாசம் அன்பு காதல் எதுவுமே எனக்கு தெரியாது, என்னை நீ கொடுக்கும் போது அவற்றில் மேலும் தெளிவாகும். இந்த பாசம் அன்பு எல்லாத்தையும் வந்து நான் எப்படி சொல்றேன், இந்த ஒலி அளவு நான் கோபமாக பேசினா அதுக்கு பாசம் எல்லாம் கோபமாக போயிடும், அது பிடிக்காம போயிடும். என்ன அப்போ நாங்கள் ஒலியை வெளிப்படுத்துகிற அளவில் இருந்து தான் வந்து இந்த பாசம் காதல் எல்லாம் வந்து சரியாக வரும். சோகத்தை நாங்கள் சோகமாக சொல்ல வேண்டிய அந்த ஸ்டைலில் போகணும்னு சொல்கிறார் அவர். சவுண்டிൻ്റെ அளவு அதிൻ്റെ தன்மை இதெல்லாம் எல்லாம் இருக்கு. முன்னே நான் கண்டுகொள்ள கண் முன்னே வருவாயா, என் பெயரை சொன்னால் போதும் உன் முன்னே இருப்பேனே. இந்த பேரை சொன்னால் அந்த பேர்லேருந்து சத்தம் மொழியில் வருது. என்ன அது முன்னாடி நான் நிற்கிறேன் இருப்பேன். இல்லை இப்போ நான் வந்து செல்வி நித்யா அந்த சொன்ன உடனே சத்தம் மொழியில் எந்த கண்ணு கொடுங்க அந்த ஒலி வருதுன்னு தான் சொல்கிறார் அவர். நீ சொல்லும்போது நான் முன்னுக்கு நிற்பேன், நான் ஒலியாக இருப்பேன், ஒலியாக இருப்பேன்னு சொல்கிறார் அவர். ஓகே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வாத்தியாரை சொல்ல வந்துட்டேன் நான். என்ன வாத்தியார் என்ன சொல்ல வர்றதுண்டா, பாலைவனத்திலும் இருப்பேனே, பாலை ஊற்றினா வருவேனே, பாடசாலையும் பாதி நேரத்தில் வாத்தியார் முன்னுக்கு வந்து சும்மாண்டா அவங்களுக்கு ஒன்றும் பிரயோசனம் இல்லை. அந்த ஒலி தான் எங்களுக்கு என்ன எல்லாம் சொல்லி தருது. அவர் சொல்கிற சத்தம் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது. எங்கள்கிட்ட அவர்கிட்ட வர ஒலி தான் எங்களுக்கு பாடமாக வந்து சேருது. ஸோ வடிவில் வர்றது ஒலி தான் எங்களுக்கு பண்ணுறதுதான் அவர்கிட்ட சத்தம் தான். உன்னை நான் கண்டுகொள்ள கண் முன்னே வருவாயா, என் பேரை சொன்னா வருவாங்க. காற்றிலா கடலா மலையா உன் வீடு சொல்வாயா, அன்பே நான் சொல்வேன் ஒன்றை உன் அருகில் இருப்பேனே. எங்களை சுற்றி எப்பவுமே சத்தம் ஏதாவது சத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அட்லீஸ்ட் காத்து வீச சத்தமாக இருக்கும் என்று என்னை சுற்றி எப்பவுமே இருப்பேன்னு சொல்றாரு. காத்து ஒலி என்பதுதான். இதுல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? என்னன்னு சொன்னா, பாலைவனத்தில் வருவாயான்னா பாலைவனத்துல தண்ணி நீர் இல்லை, நான் அதைத்தான் எடுத்தேன். பாலில் வருவாயான்னா பாலில் நீரை ஊத்துறவை தானே. மற்ற வாத்தியார் வருவாருன்னா வாத்தியார் சில நேரம் இருந்தா எங்களுக்கு அவர் பேசினா எங்களுக்கு கண்ணால நீர் வரும். அதைத்தான் நான் அந்த மீனிங்ல நீர் எடுத்தேன் நான். ஆனால் வார்த்தையும் அந்த கணக்க வந்தது அதில். மற்றது இந்த பிரிவுகள் வரைக்குள்ள பிரிந்து போய்க்குள்ள சிநேகிதர் அன்பு பாசம் கருணை வந்து பிரிவு அவங்களோட தோல்விக்கையில் பிரிந்து போய்க்குள்ள எங்களுக்கு கண்ணீர் வருது தானே. அப்போ நான் நீரண்டு எடுத்தேன். நான் அதுதான் கண்ணீருக்கு நீரண்டு எடுத்தேன். எல்லாத்துக்கும் ஆனால் உருவம் இல்லைன்னு சொல்லிக்க தண்ணி எங்களால் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு வடிவம் இல்லை என்றாலும் அதுக்கு அது பார்க்கக்கூடாது தானே தண்ணீர். அதுக்கு வடிவம் இல்லை, ஆனால் உருவம் பார்க்கலாம், தண்ணியாக பார்க்கலாம். விலங்கு தான் தண்ணி உழுவுதுன்னு பார்க்க முடியாது, ஒலியங்களா பார்க்க முடியாது, ஒலி காற்று பார்க்க முடியாது. ஆனால் தண்ணிக்கு வடிவம் இல்லை, ஆனால் உருவம் இருக்கு. என்ன அதுக்கு நீங்க சொன்னதுல நிறைய வரிகளுக்கு பொருத்தமா இருக்கு, எல்லா வரைக்கும் பொருத்தமானதுதான் அந்த கேள்வி. வயசுல உங்களுக்கு எதாவது விளங்கிச்சா அதுல ஏதாவது? ராஜினி நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. ராஜினி தான் ஃபர்ஸ்ட் டக்கண்டு நான் பாட்டு முடிஞ்சு சொன்னேன். அந்த நீங்க அந்த மேல சொன்னீங்க மேலேயே அந்த இதுகளில் இருந்தாலும் அந்த ஒலி சத்தம் தான் நாங்கள் மேலே இருந்து செய்யணும். இல்லாட்டி கோவிலுக்கு போய் பாருங்க, நாங்கள் ஒரு கலோ நிலை பாட்டுக்கு தொடங்கினா உதரும் இல்லாட்டிக்கு அந்த ஒலி வந்து எது எதிர்க்கு ஏதாவது சத்தம் கேட்கும். என்ன அந்த இதை நினைச்சுதான் நீங்க எல்லாம் சொல்லுங்க. சும்மா போட்டு பாத்தீங்க, சும்மா சொல்லி பார்த்தீங்க. எனக்கு அந்த நீங்க அந்த வெளியில அப்படி சொன்னீங்க தானே, முதல் பாலைவனத்தின ஒட்டமான சொன்ன பேரு பாலை, அது பால் கொடுக்குறதுல பால் அது கொடுக்குறதுல தானே. அது மற்றது அந்த நீர்வீழ்ச்சியிலேயும் பாருங்க, அந்த கோயக்க குளம்புல இருந்து கோயக்க அந்த தண்ணி சத்தம் வந்து மேலே இருந்து வந்து அது ஒரே நீங்க சொன்ன மாதிரி ஒரே சரசரண்டு கேட்டுக்கொண்டே இருக்கும். என்ன அந்த இதை ரெண்டு நினைச்சுதான் நான் அப்படி சொன்னேன். பாமுகத்திலேயும் அப்படின்டா அப்புறம் அதுவும் ஒரு சத்தம் தானே, கதைக்கிறது அதுவும் ஒரு ஒலி தானே. எனக்கு ஒலிய நினைக்க முடியாம போச்சு.
வைஃபை இல்லாட்டா ஒன்றும் வராதுன்னு அப்படி இல்ல நினைச்சிட்டு அதெல்லாம் ஒரு சில வரிகளுக்கு பொருத்தமா இருக்கும், அது இப்ப எல்லாருக்கும் பொருத்தமன்றதான் கேள்வி. ஒரு இல்லை சில இல்லை இது வரிகளுக்கு சிறப்பு பாடலுக்கு சிறப்பு பொருத்தமா கூடுதலா இருக்கும். இந்த பாடசாலையில் ஒவ்வொரு டீச்சரும் வரைக்க வித்தியாசமான சத்தம் வரும். மற்ற பாமுகத்துல சத்தம் இல்லாட்டி இது வராது. ஆ. மற்றது பால் இதுகளை ஊத்தி வயது போனாலும் எங்களோட சத்தம் வந்து கொண்டிருக்கும். அதெல்லாம் வச்சுதான் நான் சத்தம் கொண்டு வரேன். அந்த வாத்தி வடிவில் என்ன சொன்னீங்கன்னா வாத்தி வடிவில் வருவேன்டா வாத்தி வடிவில் வருவது ஒலிதான் எங்களுக்கு. வாத்தி முன்னுக்கு ரெண்டாலும் வேறு சும்மா வாய முடிக்கொண்டு சத்தம் இல்லாமல் வாசிச்சா எங்களுக்கு ஒன்றும் பிரயோசனம் இல்லை. எங்களுக்கு அது இன்னும் வந்து சேராது எங்களுக்கு. அவர் வாயிலேருந்து வர ஒலி தான் எங்களுக்கு பாடமாக வந்து சேரும் எங்களுக்கு. ஸோ வாத்தி வடிவில் வர்றது ஒலி தான். ஓகே சரியா அவர் பேசுகிறதா எங்களுக்கு கேட்கும், பேசுறதுக்கு பிரயோசனம் இல்லை எங்களுக்கு. என்ன மிக சிறப்பு பாடிய செல்வியக்காவுக்கு மிக்க நன்றி. வனிதா அவர்கள் மற்றும் ஜோசி ஒவ்வொரு வரிகளுக்கும் இதுதான் வரியா வர வேண்டும் ஒன்றும் இல்லை, பெரிய வேலை மண்டை உடைக்க விடும் என்ன இப்போ எழுதியக்க நான் வந்து டியூன் படைக்க ஃபஸ்ட்டு லான்னு போட மாட்டேன். பாலைவனத்திலேருந்து ஆரம்பித்தேன். பாலைவனத்திலேருந்து எங்கே கொண்டு போகலாம், அப்போ அடுத்த வரி என்னவா இருக்கணும், பாலைவனம்னா அடுத்தது அது மாதிரி. அப்போ போய்க்க எனக்கு சரியாக இருந்தது. பாலைவனத்திலே வருவாயா, என்ன வருவா பாலத்தில், அங்கே சொல்கிறது ஒன்றும் இல்லை. பாலைவனத்தில் எந்த வரி சொல்கிறது நாங்கள். அப்போ ஒலி எனக்கு சரியாக இருந்தால் அடுத்த பாடசாலையில் வருவா, இப்படி கொண்டுலாம்னு யோசிச்சு அப்படியே கொண்டு போனேன். ஸோ அதுக்கு தொடர்ந்து அப்படியே வரும். அப்படி நிற்கிறீங்க பதில் நான் நியூட்டில் நிற்கிறேன். இல்லை ஈசன் மற்றவனம் அவர்களே சரி, ஒலி பல இடங்கள்ல வருகிறதுதான் அது நான் தோற்றுகிறேன் வாழ்த்துகிறேன். பாமுகத்தில் வருவாயா, வானலையில் வருவாயாண்டத்துக்கு ஒலி வரும். பாமுகத்தில் வருவாயான்ற கேட்கிற அந்த வசனத்துக்கு எப்படி அந்த வசனம் என்னன்னு நான் சொல்றேன், அப்பதான் என்ன வசனத்துக்கு அதை பண்ணுங்க. நாள்தோறும் ஒரு முறையாவது பாமுகம் வந்து போவாயா, நான் சொல்லும் விடயத்துக்கெல்லாம் துணையாய் நின்று போவாயான்னு கேள்வி கேட்கிறார். நான் இன்றி பாமுக உறவு ஒன்றும் செய்ய இயலாதே, நான் கொண்டு சேர்க்கும் விடயம் ஒழுங்காய் இருந்தால்தான் நிறைவாமே. வானொலியில் வானொலியில் என்று சொன்னால் அது வானொலி எனக்கு இந்த சந்தத்துக்கு வானொலி என்றோட பாமுகம் சரியா பொருத்தமா இருந்தது. அந்த இடத்துல நீங்க சொன்னது ஒலி சரி. இது வானொலி இல்ல தானே, இது டிவி தானே. பாமுகத்தில் என்ற இடத்துக்கு வானொலி என்று போட்டால் வானொலி இல்லையா, இது பாமுகம் டிவி. சரி சரி, நான் இப்ப வித்தியாசப்படுத்த இல்லை. அந்த இடத்துல ஒலி என்ன மாதிரி, பாமுகத்தில் ஒலி, பாமுகம் பிரயோசன முன்னுக்கு நிக்கிறது உருவம் தானே. இல்லை அவருக்கு ஒலி என்றதுக்காக நீங்கள் வானொலியை கொண்டுட்டான்னு கேட்குறாரு. நாங்கள் அவ்வளோ ஈஸியாக நாங்கள் வரியை கொடுத்துலாம் கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் வானொலி என்ன கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்க முடியாத மாதிரியும் இருக்கணும், சரியாகவும் இருக்கணும். பொதுவாக வானொலி என்று போட்டிருக்கலாம், ஒலியாயும் இருக்கலாம், வானொலியாயும் இருக்கலாம், டிவியாயும் இருக்கலாம். அது நீங்க சொல்றது வரிகளுக்கு, நான் சொல்றது பாடலுக்கு. பாடல் எழுதும் பொழுது பாடுக்கு அந்த பாட்டை போற போக்குன்னு சொல்லி சொல்லாமை கொண்டிருக்கும். எடுத்து சொற்கள் வரிகள் இந்த இந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அப்படி யோசிச்சு எழுதி கொண்டு போய்க்க இந்த பாமுகம்ன்றது எனக்கு சரியா வரும். பாட்டு எழுதியாக்க அது அந்த சந்தம் ஒன்று ஆக்கல வெறும் என்ன, நாள்தோறும் ஒருமையா பாமுகம் வந்து போவாயா என்றதுக்கும் நாள்தோறும் ஒருமையாவது வானொலி வந்து போவாயான்றதுக்கும் எனக்கும் பாடைக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாமுகம்ன்றது ஈஸியா இருக்கும் பாடுறதுக்கு. பாமுகம் சரி, ஆனா பாமுகம் என்று சொல்லும் பொழுது ஒலி மட்டும்தான் அதுல இடம்பெறுதான்றதுதான் இப்ப எந்த கேள்வி. இல்ல நீங்க கேட்கறது சரி, அது வெளியாக்கள் கேட்கலாம். பாமுகத்தோட இருக்கிற ஆக்களுக்கு அது தெரியும் என்னண்டு. பாமுகத்துக்கு ஆக்களுக்கு என்ன விஷயம் தனியா நீங்க இவ்வளவு பேசணும் நான் கேட்காட்டிக்கு ஒரு பிரயோசனம் இல்லை தானே. அப்ப அதுதான் நான் வந்து போனா தான் தெளிவுன்னு சொல்றாரு அவர். இதை கேட்குறேன் அப்படி கேட்குறேன் நீ எல்லாம் சரி, ஆனால் நான் 4 இடக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாம் வந்து மோத்த கலைட்டு போகலாம் முடிய நான் வந்து என்னன்றதை இந்த ஒலி நான் ஒலியாக நான் வெளிப்படுத்தினா மட்டும்தான் அது நிறைவாகும் என்று சொல்கிறார் அவர். இப்போ நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணி போட்டும் கலைக்கலாம், ஆனால் சவுண்டை கட் பண்ணி போட்டு பிரயோசனம் இல்லை என்றதான் நான் சொல்ல வர்றேன். சரி, மிக்க நன்றி. இணைந்து கொண்டு பதில் சொன்ன அத்தனை பேருக்கு நன்றி. முதலாக இன்று ஜெயநடேசனை முந்திக் கொண்டு பதில் சொன்ன ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா எப்படியுமே ஜெயநடேசன் தான் வெற்றியாளராக இருப்பார்.
இன்று நன்றி நன்றி, பாடல் சிறப்பா இருந்தது. அவ பாடிய நித்தியான அது முதல் முயற்சி நித்திய இல்லை ஆனால் செல்வி செல்வியோட குரல் மாதிரி தெரியல. அது அவர் உடம்பு சரியில்லை. இப்போ ஸ்ரீலங்கா போகிறதுக்குமே பாடி தந்துட்டு போனவர் இதை. ஓகே ஓகே. இல்லை அவரோட குரல் மாதிரி தெரிய நல்லா இருந்தது. நேற்று பாடி அனுப்பியிருந்தார். அது இன்னும் கஷ்டமா இருந்தது இது பண்ண. ஆனால் இவர் அனுப்பதுக்கு முன்பே நான் இவருடைய அந்த 2 வரியையும் வனிதாவை பாட வச்சு வனிதா குரல்லாம் மாற்றி நான் செய்துட்டேன். அது பிறகு பாடியவர்களுக்கும் பாடல் ஆசிரியருக்கும் பாமுகத்திற்கும் நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த முறை இது போன்ற வேறு ஒரு பாடல் வரிகளுடன் பாடல் பதிலுடன் சந்தித்துக்கூட இணைந்த அத்தனை பேருக்கு நிறைந்த நன்றி. வாய்ப்பளித்த பாமுக உறவுகளுக்கும் நடாமனவர்களுக்கும் வாணிவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நமக்கு வருகின்றது என்ன பறவை தொகுப்போடு கே சர்மா அண்ணா அவர்கள் இணைந்திருந்தார்கள். இந்த உறவுகள் உங்களுக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி, வணக்கம்.